பேசுவோமா? நம்மளுடைய கண்கள் பார்க்க நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இத ரெண்டா பிரிக்கலாம். ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். பகிரங்கமான வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகை. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விட இது உண்மையாவே இருக்கா, இது இனிமேதான் சம்பவிக்க போகுதா, வேதத்தில் இத பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இந்த விஷயத்தை இயேசுப்பாவே சொல்றாரு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி நோவா காலத்துல இந்த ஜலப்பிரளயம் மனுஷங்களுக்கு எல்லாம் ஒரு உபத்திரவத்தை ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி பூமியிலையும் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு 7 வருஷ உபத்திரவ காலத்தை ஆண்டவர் நியமித்திருக்காரு. ஆனாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து நோவாவும் அவன் குடும்பத்தாரும் எப்படி மீட்டுக் கொள்ளப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த உபத்திரவ காலத்திலும் ஒரு கூட்டத்தார் ஆண்டவருக்கென்று மீட்டுக் கொள்ளப்படுவாங்க. ஆனா இந்த காரியத்துக்கெல்லாம் முன்னாடியே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்புறம் தான் 7 வருஷம் உபத்திரவ காலம் அப்படிங்கறத வேதம் நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்கும். இதுக்கப்புறம் தான் தேவனுடைய இரண்டாம் வருகை, புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இதெல்லாம் நடக்கும். இந்த ராப்சர்ல முதல்ல நான் இதை சாட்சியாக எடுத்த முக்கிய காரணமே பழைய ஏற்பாட்டில் நடந்த சில காரியங்கள் வரும் காலத்துக்கு நிழலா இருக்குது. அதோட பொருள் கிறிஸ்துவே அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள்லாம் இதோட முடியல, இத பத்தி இன்னுமே பேசலாம்.